ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, கொஷின் என்னன்னு ஃபஸ்ட்டு படிப்போம். த மார்க்ஸ் அப்டைன்ட் பை சதீஷ் இன் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1/2 1/3 3/5. ஓகே, அண்ட் தட் மார்க் அண்ட் த டோட்டல் மார்க் இஸ் 215. தென் வாட் இஸ் த மார்க் அப்டைன்ட் பை ஹிம் இன் இங்கிலீஷ்? சரி, அதாவது சதீஷ் அப்படின்றவர் இங்கிலீஷில், மேத்ஸில், சயின்ஸில் இந்த ரேஷியோவில் மார்க் எடுத்துருக்காரு. அவரோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னா 215. அப்போனா அவர் என்ன மார்க் இங்கிலீஷில் எடுத்துருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கிற ரேஷியோ நம்ம நார்மல் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணால் தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரி, எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கிலீஷு, மேக்ஸு அண்ட் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷில் என்ன ரேஷியோ 1/2, மேக்ஸில் என்ன ரேஷியோ 1/3, சயின்ஸில் என்ன ரேஷியோ 3/5. ஸோ இது வந்து ரேஷியோ. சரி, இப்போ இந்த ரேஷியோவை நார்மல் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணோம். ஃப்ராக்ஷனை நார்மல் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்கு? டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம். அதாவது எல்சிஎம் ஆஃப் 2, 3, 5. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 30 வரும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1/2 × 30 = 1/3 × 30 = 3/5 × 30. ஸோ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இது எத்தனை வரும்? 15. இது 10. இது 6. அப்போது 6 3s are 18. அப்போ என்ன ரேஷியோவில் வந்திருக்கு அப்படின்னா 15:10:18 இந்த ரேஷியோவில் வந்திருக்கு. 15:10:18. ஓகே, சரி, இப்போது சதீஷ் வந்து அந்த எக்ஸாமில் எடுத்திருக்கிற டோட்டல் மார்க் வந்து 215. இது வந்து இங்கிலீஷோட ரேஷியோ. இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரோ அது ரேஷியோ. சரியா? இது மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரோ அது ரேஷியோ. இது சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரோ அதோட ரேஷியோ. சரி, டோட்டல் மார்க் வந்து 215. சரி, இப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 + 15 + 18 எவ்வளோ வரும்? 43. இந்த 43 டோட்டல் பார்ட்டு தான் அவர் எடுத்த டோட்டல் மார்க் 215. 43 டோட்டல் பார்ட்டு தான் அவர் எடுத்திருக்க 215. அப்போ 1 பார்ட் எவ்வளோ வரும்? 215 / 43, அதாவது 5. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? மார்க்ஸ் அப்டைன்ட் பை ஹிம் இன் இங்கிலீஷ் கேட்குறாங்க. சரியா? சரி, ஒரு பார்ட் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 5. ஒரு பார்ட் வந்து 5. இங்கிலீஷில் எத்தனை பார்ட் மொத்தம்? 15 பார்ட். அப்போ ஒரு பார்ட் 5னா 15 பார்ட் எவ்வளோ? 15 × 5 75. இதான் அவர் இங்கிலீஷில் எடுத்த மார்க். சரி, இதே மேக்ஸில் எடுத்த மார்க்குன்னு கேட்டாங்கன்னா 10 × 5 50. இதே சயின்ஸில் எடுத்த மார்க் என்னென்னு கேட்டாங்கன்னா 18 × 5. ஓகேவா? ஸோ 18 × 5 90. முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் அவர் எடுத்திருக்க ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்தால் அது எப்படி வந்து நார்மல் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் வரது நார்மல் ரேஷியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.